مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. محمد سيد الكونين والثقلين. محمد سيد الكونين والثقلين. محمد سيد الكونين والثقلين والفريقين من عرب ومن عجم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. هو الحبيب الذي ترجى شفاعته. هو الحبيب الذي ترجى شفاعته. هو الحبيب الذي ترجى شفاعته لكل هول من الأهوال مقتحم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل وسلم دائما أبدا على حبيبك خير الخلق كلهم. مولاي صل دائما أبدا على حبيبك خير خلق الله. على حبيبك خير الخلق كلهم. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين. اللهم صل وسلم على حبيبك ورسولك محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه وأتباعه وأهل بيته أجمعين. أما بعد، فقد قال الله تبارك وتعالى في كتابه العزيز: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. فمن يعمل مثقال ذرة خيرا يره ومن يعمل مثقال ذرة شرا يره. صدق الله مولانا العظيم. அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் புகழ்ச்சியும் உண்டென்று சொன்னவனாக எம் நெஞ்சில் நிறைந்த எம் உயிரினும் மேலான ஹாத்தமு நபி அரும ரசூலை அக்ரம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அன்புக்குரிய அஹ்லுல் பைத்துகளான ரசூலுல்லாஹ்வுடைய பிச்சலங்கள் மீதும் சத்திய சஹாபா தோழர்கள், இறை நேசர்கள், வலிமார்கள், ஆரிஃபீங்கள், உலமாக்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹு தபாரக வ தஆலா அவனது அருளினும் சலவாத்தையும் சலாமையும் என்றென்றும் சொரிந்தருள்வானாக. கண்ணியத்துக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, உலமாக்களே, அன்புக்குரிய இஹ்வான்களே, சிறப்பான ஒரு மஜ்லிஸில் கண்ணியமான சிறப்பு ஒரு பேச்சாளர் எங்களுக்கு முன்னால் வருகை தந்திருக்கிறார்கள். அவர்களுடைய உரை எனக்கு பின்னால் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நிகழ்த்துவார்கள். அவர்களை பற்றி அறிமுகப்படுத்தி வைப்பதும் எனக்கு தரப்பட்டிருக்கின்ற முக்கியமான ஒரு பொறுப்பு. அதற்கு முன்பாக இன்றைய தினம் இந்த சீனங்கோட்டை ஜும்மா பள்ளிவாசலிலே நடைபெறுகின்ற இந்த நிகழ்வுடைய முக்கியமான நிகழ்ச்சி என்ன என்பதை பற்றி நாம் தெளிவுபடுத்தி கொண்டது பின்னால் வந்திருக்கின்ற பேச்சாளரை பற்றி இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு முன்னால் நான் அறிமுகப்படுத்துகின்றேன். இன்றைய தினம் புர்தாவுடைய தமாம் நிகழ்ச்சி. இமாமுனா பூசர் ரஹ்மத்துல்லா அவர்கள் கோர்வை செய்த
உலகத்தில் புகழ்பெற்ற காவியமான புருதாவை கிழமையாக ஓதி வந்து வருடத்தின் ஒரு நாள் அதை தமாம் செய்கின்ற நிகழ்ச்சியை இன்றைய நாள் நாம் வைத்திருக்கின்றோம். ரசூலுல்லாஹ் மீது கவிதை காவியம் படிப்பதினால படித்தவர்களுக்கெல்லாம் நல்ல பெயரும் நல்ல புகழும் உயர்வும், ரசூலுல்லாவுக்கு ஹயாத்தில படித்தவங்களும் முன்னால படித்தவங்களும், ரசூலுல்லா எங்களை விட்டும் மறைந்து வஃபாத்தானதற்கு பின்னால் அவர்களை நினைத்து படித்தவர்களுக்கும் ரசூலுல்லா வெகுமதி கொடுத்திருக்கிறார்கள். வேற எதுக்கும் வெகுமதி ரசூலுல்லா கொடுக்க இல்லை. அவ்வளவு சிறப்புன்னு இந்த பைத்து படிப்பதில், குறிப்பாக ரசூலுல்லாஹுவை புகழ்ந்து படிப்பதினால் ரசூலுல்லாவுக்கு அதில் ஒரு ஹுப் இருக்குது. அதனாலோ என்னமோ தெரியல, ஒன்றுக்குமே ரசூலுல்லா எந்த பரிசும் கொடுத்தில்லை. ஆனா ரசூலுல்லாவை புகழ்ந்து படிச்சவங்களை வரிசையாக எடுத்துக்கிட்டு வந்தா எல்லாருக்கும் பரிசு கொடுத்தாங்க. ரசூலுல்லா எல்லோரையும் ரசூலுல்லா கௌரவப்படுத்தி இருக்கிறாங்க, கண்ணியப்படுத்தி இருக்கிறாங்க, சந்தோஷப்பட்டு இருக்கிறாங்க. சஹாபாக்களுக்குள்ள எடுத்துக்கிட்டா கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இவர்களுக்கெல்லாம் ரசூலுல்லா அவங்கள புகழ்ந்து படித்த காரணத்தினால, சந்தோஷத்தின் மேலீட்டின் காரணமாக, அவங்க கல்பில் ஏற்பட்ட அந்த பூரிப்பின் காரணமாக, என்னதான் கொடுக்க, என்னை பற்றி இப்படி புகழ்ந்து படிச்சுட்டாங்களே, இவங்களுக்கு என்ன சரி கொடுக்கணும், ரசூலுல்லாஹ்வோட மனதில் இருந்த அந்த ஆசையும், இந்த என் மீது படித்த காவியத்திற்காக நான் என்ன சரி கொடுக்கணும். இப்போ இன்றைக்கு நம்ம பைத்து படித்தா சல்லிக்கு பைத்து படிக்கிறானிகள், கசீதாவை போகிற இடமெல்லாம் பைத்து படி சல்லிக்கு தான் போகிறாங்க. அண்டே ரசூலுல்லா சல்லி கொடுத்துட்டாங்க. இது ரசூலுல்லா இந்த பைத்திற்காக, அவங்கள புகழ்ந்து படித்த காவியத்திற்காக கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு அவர்கள் சந்தோஷம் மேலிட்டினால் அவங்க தோளில் இருந்த பரிவட்டத்தை அந்த தலப்பாக எடுத்து கஅப் இப்னு ஸுஹைர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தோளில் போத்தி அவங்களை கட்டி முஆனகா செஞ்சு சந்தோஷப்படுத்தி, ஆகா நீ என்ன புகழ்ந்து படிச்சுட்டாய கஅபே, இதுதான் என்னுடைய சன்மானம் என்று கொடுத்த வரலாறு நம்ம ஹதீஸ்ல பார்க்கிறோம். ஹஸ்ஸான் இப்னு சாபித் ரலியல்லாஹு மதீனா முனவ்வராவில் மானத் சுஆத் போன்ற மாபெரும் காவியத்தை ரசூலுல்லாவை புகழ்ந்து கூறிய அந்த காவியத்தை உலகம் இன்று வரை எல்லா மதரசாக்களிலும் கற்றுக் கொடுக்கின்ற அற்புதமான ஒரு காவியம். என்ன சொன்னாங்க ரசூலுல்லா ஹஸ்ஸானை பார்த்து? ரூஹுல் குதுஸ் ஜிப்ராயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய ஒத்தாசை, உதவி, அவர்களுடைய ரஹ்மத்து, அவர்களுடைய அந்த ஈடுபாடு அல்லாஹ் உங்களுக்கு தரட்டுமாக, உங்களுக்கு ஆஃபியத் அல்லாஹ் வழங்குவானாக, உடம்பிலே ராஹத் அல்லாஹ் தருவானாக, நாக்கிலே அல்லாஹ், நாவிலே வன்மை அல்லாஹ் தந்தருள்வானாக. ரிஸ்க்குக்கு நீங்க பஞ்சப்பட அவசியம் இல்லை, அல்லாஹ் உங்களுக்கு ரிஸ்க் அளப்பானாக. எதுக்குங்க சொன்னாங்க? ரசூலுல்லாஹ்வை புகழ்ந்து படிச்ச ஒரே காரணத்தினால், ரசூலுல்லாஹ் மீது அன்பு கொண்ட ஒரே காரணத்தினால், அந்த அன்பினால் ஈடுபட்டு அந்த காவியத்தை படைச்ச ஒரே காரணத்திற்காக ரசூலுல்லாஹ்வுக்கு ஏற்பட்ட அன்பினால் துஆ கேட்டாங்க. அதே போன்றுதான் இமாமுனா பூஸர் ரஹ்மத்துல்லாஹ், சயீத் இப்னு பூஸர் ரஹ்மத்துல்லாஹ் கைரோ மிஸ்ர் நாட்டில் அவங்களோட ஜியாரத்துக்கு போனவங்க நிறைய பேர் இருப்பீங்க. அவங்களுக்கு நோய் ஏற்பட்டு, நான் சுருக்கமாக சொல்லி முடிக்கிறேன், ரசூலுல்லாஹ் மீது அன்பு கொண்டு ஸலவாத்தை ஓதி